ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு ரெயின்போ கிட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ஹானஸ்ட் உட்கட்டரோட கதை பார்க்கலாம். ஓகே, முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு உட்கட்டர் இருந்தான், மரவெட்டி இருந்தான். அவன் தினமும் காட்டுக்கு போய் அவனுக்கு தேவையான மரங்களை வெட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து அதை விற்று அதில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவன் காட்டில் மரம் வெட்டிகிட்டு இருக்கும்போது, அந்த ஆத்தங்கரை ஓரமாக வெட்டிகிட்டு இருக்கும்போது அவனுடைய கோடலி தண்ணியில் விழுந்துருச்சு, ஆற்று தண்ணியில் விழுந்துருச்சு. ஆற்று தண்ணியில் விழுந்தோன்னா அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவனால் வேலையே செய்ய முடியல, மரம் வெட்ட முடியல. அப்போ அவன் கவலையாக அந்த ஆத்தங்கரையிலேயே உட்காந்து கடவுளை தியானிச்சான். கடவுளே, என்னுடைய இருந்த ஒரு கோடலி கூட போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், எப்படி வேலை செய்வேன்னு சொல்லி யோசிக்கும்போது, அப்போ கடவுள் திடீர்னு ஒரு காடஸ் வந்தாங்க. ஒரு கோல்டன் ஆக்ஸ் காட்டி, கோல்டன் கோடலி காட்டி, இது உன்னுடையதான்னு கேட்டாங்க. அப்போ அவன் அந்த கோடலி உட்கட்டர் நோ, இது என்னோடது இல்லை அப்படின்னு ஹானஸ்ட்டாக பதில் சொன்னான். அப்புறம் கடவுள் மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கடவுள் மறுபடியும் தோன்றி ஒரு வெள்ளி கோடலி, ஒரு சில்வர் கோடலி காட்டினாங்க. இது உன்னுடையதா அப்படின்னு கேட்கும்போது, அதே மாதிரி அந்த உட்கட்டர் இன்னும் இது என்னோடது இல்லை, இது என்னுடைய கோடலி இல்லை அப்படின்னு சொல்லி நிஜமாக உண்மையாக நேர்மையாக சொன்னான். அப்புறம் கடைசியில் மறுபடியும் அந்த கடவுள் மறைஞ்சிட்டாங்க. மறுபடியும் தோன்றி அவனுடைய ஒரிஜினல் கோடலி, அதாவது இரும்பு கோடலியை காட்டினோன்னே அவனுக்கு காட்டி, இது உன்னுடையதா அப்படின்னு கடவுள் கேட்டாங்க. அப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆமாம், இதுதான் என்னுடைய கோடலி, இதுதான் நான் தவற விட்டது அப்படின்னு சொல்லி நேர்மையாக சொன்னான். அப்போ கடவுள் காடஸ் அவனுடைய நேர்மையாக உண்மையை ஹானஸ்டியை பாராட்டி அவனுக்கு 3 கோடலையும் நீங்கள் வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லி, காடஸ்க்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த 3 கோடலையும் சந்தோஷமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனான். அப்போ அவனுக்கு அதிலிருந்து நல்ல நிறைய மரங்கள்லாம் வெட்ட முடிஞ்சுது. இதில் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னென்னா, ஹானஸ்டி ஆல்வேஸ் பிரிங்ஸ் ரிவார்ட்ஸ். நேர்மை தான் வெகுமதியை தரும். ஏன் குழந்தைகளே, நம்மளும் ஹானஸ்டியாக இருக்கலாம். ஓகே.